வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். உங்க காட்பாடியில் பாதிப்பின் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது? இதனால மக்கள் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில மாற்று இடங்கள் ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வேலூர் மாவட்டத்துல கடந்த 24 மணி நேரத்துல 791 மில்லிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. அதிலும் குறிப்பா பார்த்தோம்னா வேலூர் மாவட்டத்துல அதிகபட்சமா காட்பாடி ரயில் நிலைய பகுதியில தான் 140 மில்லிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஒடுகத்தூர் பகுதியில 120 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. மாவட்டத்திலேயே காட்பாடி பகுதியில அதிகமா மழை பெய்யக்கூடிய நிலையில வேலூர் காட்பாடி சித்தூர் பேருந்து நிறுத்தத்திலிருந்து விஐடி செல்லக்கூடிய சாலையில தண்ணீர் வெள்ளம் சூழ்ந்திருக்கு. அதிலும் குறிப்பா அந்த சாலையை ஒட்டியிருக்கக்கூடிய விஜிராவ் நகர், பாரதி நகர் எக்ஸ்டென்ஷன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தெருக்கள்ல வெள்ளம் போல தண்ணீர் ஓடுறது நம்மளால காட்சிகள்ல பார்க்க முடியுது. ஒவ்வொரு மழை பெய்ஞ்சாலுமே இது போலதான் ஏற்படுவதா அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பா அந்த விஜிராவ் நகர், பாரதி நகர் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் சுமார் 15க்கும் மேற்பட்ட வீடுகள்ல தண்ணீரானது புகுந்திருக்கு. இதனால அந்த பகுதி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாயிருக்காங்க. தற்போது வரைக்கும் அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படல. இந்த விஐடி சாலையில தேங்கக்கூடிய தண்ணீரை மற்றும் ஜேசிபி மூலம் அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான பணிகள் மாநகராட்சி தரப்புல செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த தண்ணி எல்லாமே இப்போ விஜிராவ் நகர் நோக்கி தான் போறதுனால அந்த பகுதியில மேலும் தண்ணீர் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுறது நம்ம காட்சிகள்ல பார்க்க முடியுது. இருந்த போதிலும் இந்த மழை காலங்கள்ல இதே போல தொடர்ந்து நடப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் மழைக்காலம் தொடங்குவதற்குள்ள இந்த தண்ணீர் மீண்டும் இந்த பகுதிகளுக்குள்ள சூழாத வகையில நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. நன்றி பிரபாகரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.